my dear NEET aspirants, welcome to Xylem NEET Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் பசங்களா, வரப்போகிற நீட் 2026 எக்ஸாமுக்காக நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போக வேண்டிய டைம் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் செம்மையாக படிச்சுட்டு இருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ரைட்டான முறையில் தான் இருக்கா, ரைட் ட்ராக்கில் தான் இருக்கா, அந்த பிளானில் ஏதாவது சேஞ்ச் வேணுமானெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய டைம் தான் இது. அண்ட் உங்களுக்காக சைலம் வந்து XPL ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைலம் ப்ரீமியர் லீக், சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் டிசம்பர் 26 கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. அதை பற்றியும் சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னையிலேருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் போக வேண்டியிருக்கு. பசங்களா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னா உங்களோட எஃபர்ட் தான் எல்லாமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் இருக்குது, நீங்கள் போடுற எஃபர்ட்டு தான் உங்களோட ரிசல்ட்டு. ஆனால் உங்கள் எஃபர்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அது போடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்கோசிஸ்டம் வேணும். அது எல்லாராலையும் தர முடியாது. அதுக்கு நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ப்ராப்பரான அப்ரோச் என்ன, ப்ரீவியஸ் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு ஒரு பக்கா சிஸ்டம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க சைலம் உங்களுக்காக. அதுதாங்க XPL 2026. அந்த ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எஃபர்ட் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நம்பர் 1 இன்ஸ்டியூட், நம்பர் 2 இன்ஸ்டியூட் எங்கே படித்தாலும் சரி, உங்களோட எஃபர்ட் ரொம்ப முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த எஃபர்ட் எங்கே போடுறோம், அது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். அது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் தப்பான முறையில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கோம். இனிமேல் அப்ராக்சிமேட்லி 140 days இருக்குது. இந்த பிளானே போதுமா, இல்லை இந்த பிளானில் கொஞ்சம் மோடிஃபிகேஷன் வேணுமா, இல்லை பிளானே சேஞ்ச் பண்ணணுமா, பிளானே உல்ட்டாவாக பண்ண வேண்டியிருக்குமா, இல்லை ஏதாவது கரெக்ஷன் வேண்டுமா, எல்லாமே யோசிக்க வேண்டிய ரைட் டைமில் தான் நாம் இருக்கோம். ஸோ இருக்கிற டைமை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமா. நமக்கு டிசம்பரில் தான் இப்போ இருக்கோம். we have 16 days in டிசம்பர், ஜானில் 31 days, ஃபெப்ரவரி 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மெயில் அந்த 2 நாளையும் சேர்த்து நமக்கு 138 days இப்போ இருக்காங்க. மொத்தத்தில் 138 days நமக்கு இப்போது ப்ரிப்பரேஷனுக்காக இருக்குது. இந்த டைமை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்? நமக்கு 2 வருஷம் இல்லை, 11th 12th சேர்ந்து 2 வருஷத்தில் நம்ம படித்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே கவர் பண்ண வேண்டியிருக்கு. 80+ சாப்டர்ஸை கவர் பண்ண வேண்டியிருக்கு. 138 days 80+ சாப்டரை படிக்கணும், கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும், மாக் டெஸ்ட் எழுதணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நீங்கள் தனியாக வீட்டில் இருந்து பண்ணலான்னு நினச்சா இது எஃபெக்டிவ் ஆகுமா பசங்களா? இல்லை, எஃபெக்டிவ் ஆக மாட்டேன். 100% நான் கேரண்டி சொல்கிறேன், அது எஃபெக்டிவ் ஆகாது. அதுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். அப்படி ப்ராப்பரான சிஸ்டம் இருந்தால் தான் இந்த 138 days உங்களுக்கு சிலபஸ் முடித்து ரிவிஷன் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி மாக் டெஸ்ட் எழுதி உங்களோட ரேங்க் எங்கே வருதுன்னு எல்லாம் உங்களுக்கு இவாலுவேட் பண்ணுறோம்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வேணும். அண்ட் தட் இஸ் வாட் Xylem XPL ப்ரொவைடிங் யூ. ரைட்டா பசங்களா? ஸோ யூ ஷுட் நோ வாட் டு ஸ்டடி அண்ட் வாட் நாட் டு ஸ்டடி. பிகாஸ் டைம் இல்லை, நமக்கு வந்து நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இல்லை. நீட் சிலபஸில் என்ன வேணுமோ அது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஓவர் திங்கிங், கன்ஃபியூஷனுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கும். எப்போ நமக்கு ப்ராப்பரான பிளான் இல்லைன்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ பிளான், டெய்லி பிளான் இல்லைன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ண வேண்டியிருக்கும், கன்ஃபியூஷன் வரும். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை இதுதான் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத அன்னெசரி தாட்ஸ் வராது, அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? யுவர் ரிவிஷன் வில் பிகம் ஃபாஸ்டர். உங்களுக்கு டே பை டே கான்ஃபிடென்ஸ் கூடும். இது இல்லை, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா டே பை டே உங்களோட கான்ஃபிடென்ஸ் குறையதான் செய்யும். உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த வாட்டி போயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க பிஃபோர் த எக்ஸாம் ரைட்டிங். ஓகே, அது இருக்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. அதனால தான் XPL பற்றி நான் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறோம். ஓகே ரைட் பசங்களா, நமக்கு வந்து சைலத்தோட இந்த XPL ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எவ்வளோ வரும், கொஸ்டின் கூட எவ்வளோ எக்ஸ்போஸ்ட் ஆகும் நீங்கள் எல்லாரும், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். நல்லா பாருங்கள். கிளாஸ் நடத்தும் போது லைவ் டிஸ்கஷன் இருக்குது, அதை ரெக்கார்டடாகவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த கிளாஸ் டிஸ்கஷனில் XPL சைலம் ப்ரீமியர் லீக், அதே மாதிரி எண்டு கேம் எல்லாம் வந்து கரெக்டான டைமில் எல்லாமே வரும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்குது. அதில் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 81 சாப்டர், ஒரு சாப்டர்லேருந்து 50 கொஸ்டின். அப்போ மொத்தம் எத்தனை சாப்டர்? 81 சாப்டர் இருக்குது. 81 சாப்டர், அதில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் 50 கொஸ்டின். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் 4050 கொஸ்டின்ஸை எக்ஸ்போஸ்ட் ஆகுதுங்க. யூ ஆர் கெட்டிங் an exposure to 4050 question. அது மட்டுமா இல்லை, வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. வீக்லி எக்ஸாம்ஸில்
எத்தனை வீக் இருக்குது நமக்கு? 10 வீக்ஸ். இனிமேல் இருக்கிற டைமில் 10 வீக்ஸ் இருக்குது. அந்த 10 வீக்ஸில் நீங்கள் ஒரு வீக்லி எக்ஸாமில் 100 கொஸ்டின். அப்போ 10 வீக் எக்ஸாமு 10 into 100 you will getting 1000. ஸோ again it become 5050. அதுக்கப்புறம் சண்டே ஆஃப்லைன் எக்ஸாம் இருக்குது. சண்டே ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் 9 சண்டேஸ் வருது. 9 சண்டேஸில் 180 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 9 into 180 அது வந்து 1620 வருது. தென் கியூமுலேட்டிவ் கிராண்ட் டெஸ்ட், நமக்கு கிராண்ட் டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குமோ அது எல்லாத்துலேயுமே சேர்த்து 4 கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். 4 கிராண்ட் டெஸ்ட்லையும் சேர்த்து நமக்கு 720 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. ஃபுல் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம், தட் மீன்ஸ் ஃபுல் கெமிஸ்ட்ரி மட்டும் ஒரு எக்ஸாம், ஃபிசிக்ஸ் மட்டும் ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு 720 கொஸ்டின் கிடைக்குது. ஃபைனல் மாக் எக்ஸாம் சீரீஸ், மொத்த சிலபஸும் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆக்சுவல் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்? ஃபுல் மாக் எக்ஸாம் இருக்கும். 720 மார்க்ஸில் ஃபுல் மாக் எக்ஸாம் இருக்கும் பசங்களா. அங்கேயும் உங்களுக்கு 2700 அது கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக 10,000 ப்ளஸ் இல்லை 10,810 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்போஸ்ட் ஆகுது வித்தின் த சிலபஸ். நம்ம இப்போ என்டிஏ எந்த சிலபஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த சிலபஸுக்குள்ளே இருந்து 10,810 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ்ட் ஆகிடுங்க பசங்களா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போய்டும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, எல்லா எக்ஸாமும் வந்து நமக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. நிறைய நெகட்டிவ் மார்க் வரும். பட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நெகட்டிவ் மார்க்கை இவாலுவேட் பண்ணுவீங்க, ரெக்டிஃபை பண்ணுவீங்க. அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது இப்போ இருந்த நாலேஜ் இருக்காது உங்களுக்கு. அதை விட அப்கிரேடடான ஒரு நாலேஜ் லெவலில் தான் நீங்கள் அடுத்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ரெகுலராக எக்ஸாம் எழுதும்போது, ரெகுலராக கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் லெவல் உங்களுக்கே தெரியாமல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். That is what Xylem's XPL is doing to you. Okay பசங்களா. ஸோ December 26 right after the Christmas நம்ம கிளாஸ் ஆரம்பிக்குது பசங்களா. ஓரியன்டேஷன் December 24 வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ப்ராப்பரான கிடைச்சிடும். எஸ். ஸோ நமக்கு வந்து என்னென்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால் நமக்கு இருக்கிறது 138 days தான் இருக்குது. 81 சாப்டர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. May 3 நமக்கு எக்ஸாம் இருக்குது. ரைட்டா பசங்களா. இந்த XPL ஜாயின் பண்ணால் இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கூட ஏதாவது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது பசங்களா. உங்களுக்கு +2 ரிவிஷன் என் கேம் பேட்ச், அதாவது இப்போ நீங்கள் 12th போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ அதுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ப்ராப்பரான ஒரு ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து +2 ரிவிஷன் என் கேம் பேட்ச், அது ஜான்வரியிலிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அது மட்டுமா இல்லை, சைலம் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. சண்டேல நடக்கிற ஆஃப்லைன் டெஸ்ட்டு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்டான ஆக்சஸ் இருக்கும். நீட் என் கேம் பேட்ச் இருக்கும், மார்ச்சில் இருக்கும். அது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் மாதிரி. ஓகே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. வித்தவுட் பேயிங் எனி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுல் டாபிக் ப்ரீ நீட் மாக் எக்ஸாம் ஏப்ரலில் நடக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் டைரெக்டாக ஆக்சஸ் கிடைக்குது பசங்களா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எஸ், ஒரு ரைட் சிஸ்டம், ரைட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் எஃபர்ட் போடுங்க, வித்தவுட் எனி டவுட். ஒரு டவுட்டு, ஒரு கன்ஃபியூஷன் அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக சப்மிட் யுவர் செல்ஃப் டு த XPL ப்ரோக்ராம். அண்ட் டெஃபினெட்லி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு என்ன வேணும்? டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு, ரிசைலன்ஸு, கான்ஃபிடென்ஸு, பேஷன்ஸ், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கும்போது இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் மேனேஜ். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக இருக்கும்போது இது மேனேஜ் பண்ண முடியாது. தே நீட் எ மென்டர்ஷிப், தே நீட் எ கம்பேனியன்ஷிப், தே நீட் எ ப்ராப்பர் ஓரியன்டேஷன். அப்போ அதுதான் சைலம் XPL ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து தானாகவே கிடைச்சிடும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அதற்கு அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும் பசங்களா. எஸ். ஸோ லாஸ்ட் இயரில் நீட் ரிசல்ட் எடுத்த பசங்கள்லாம் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லாம் நீங்கள் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. எஸ், அடுத்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இந்த ஃபோட்டோஸில் வரப்போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ்லையும் உங்களோட வீடியோஸ் தான் வரப்போகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு இமேஜ் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் சக்ஸஸ் ஆகிறது நாம தான் கனவு காணணும். கனவு மட்டும் இல்லை, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதை ரியல்னு நம்புங்க. அப்போ தான் அந்த ரியாலிட்டிக்காக நமக்கு உழைக்க தோணும். ரெடியா பசங்களா? ஸோ எஸ், நம்மளோட கிராஷ் ஸ்டடி மெட்டீரியல்ஸில்
எஸ், என்னென்ன புக்ஸ் இருக்குது, செட் ஆஃப் 6 புக்ஸு நமக்கு இதில் வருது பசங்களா. மைண்ட் மேப்ஸு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னு கேட்டால் அது மைண்ட் மேப்ஸு. ஓகே, லாஸ்ட் டைம்லலாம் ரிவிஷனுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே மெட்டீரியல்ஸ் மட்டுமா வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ரைட், தென் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க, உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ் December 26க்கு ஆரம்பிக்குது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் டே 1லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். January 2nd வீக்கில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. December 26க்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் December 24th ஓரியன்டேஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடியே உங்களோட அட்மிஷனை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க பசங்களா. ஓகே பசங்களா, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். XPL பார்க்கலாம், XPL கெமிஸ்ட்ரி கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.